வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 10th அண்ட் 12th ரிசல்ட் வந்திருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th டென்த்லேயும் கம்பார்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணும், ஸோ எந்த மாதிரி மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிள் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் போர்ட்டல் வந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு டிஃபால்ட்டாக சிபிஎஸ்சி ரீவேல்யூஷன் அப்ளை 2025 கொடுங்க. அது சிபிஎஸ்சி ரீவேல்யூஷன் அப்ளை 2025 கொடுத்தீங்கன்னாவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சிபிஎஸ்சி ரீவேல்யூஷன் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ அப்ளை கிளாஸ் 12 ரீவேல்யூஷன் போகிற மாதிரி இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி தான் இங்கே கிளியராக நான் எங்கள் வேர்ட்லேயும் சொல்லியிருப்பேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே 13th 2025 ரிசல்ட் வந்தது. அது எப்படி பண்ணணுன்ற எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன் அப்படின்றதும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, அப்டைனிங் போட்டோ காப்பி ஆஃப் ரீவேல்யூட்டட் ஆன்சர் புக். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, அப்ளை கிளாஸ் 12 ரீவேல்யூஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னா, போட்டோ காப்பி அப்ளை பண்ணணும். போட்டோ காப்பி அப்ளை பண்றது சென்ஸ், நீங்க டிஃபால்ட்டா இந்த பேமெண்ட் அப்ளை பண்ண உடனே உங்களோட ஆன்சர் ஷீட் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துடும். அந்த ஆன்லைன்ல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட பேப்பர்ஸ் எங்கெங்க மார்க்ஸ் என்ன போட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு என்ன மார்க்ஸ் இருக்கு, எங்க உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்றது செக் பண்ணலாம். இதை முதல்ல நீங்க போட்டோ காப்பி வாங்கி பார்த்துட்டீங்கன்னாவே 95% அடுத்த ஸ்டெப் நீங்க மூவ் பண்ணலாமா வேணாம்ன்றது தெரிஞ்சிடும். பட் இந்த போட்டோ காப்பியில் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ தட் மீன்ஸ் டோட்டல் கரெக்ஷனோ இல்லை ஏதாவது எரரோ அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க அனலைஸ் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட மார்க் 33% எடுத்தா பாஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 2 or 3 மார்க்ஸ், ஓகே, ஒரு 2 or 3 மார்க்ஸ் கம்மியா இருந்தது மட்டும்தான் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாசிபிலிட்டி 95% பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நான் 36 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல 25 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்க இமீடியட்டா என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இமீடியட்டா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜூலை செகண்ட் வீக்ல கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வருது. ஓகே, உங்களுக்கு இருக்கிற டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மி. இந்த டேஸை நீங்க வேஸ்ட் பண்ணி ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதே மேக்ஸிமம் 45 days. உங்களுக்கு இன்னும் ஜூன்ல வரும், ஜூலைல ஒரு 10 days இருக்கும். 45 days கரெக்டா இருக்கு. இந்த 45 daysல மேக்ஸ் ஆஃப் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே, பட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்கிட்ட கம்பார்ட்மெண்ட் வந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டே பை டே என்னோட ஒர்க் இருக்கணும், ஸ்டூடெண்டோட ஒர்க் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அந்த 45 daysல கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 year போயிடுச்சு. அடுத்த ஜூலை வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். காலேஜுக்கு போக முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 week வேஸ்ட் பண்றது, 2 week வேஸ்ட் பண்றது அப்படின்லாம் இருக்காதீங்க. உங்களோட மார்க் 2 or 3 மார்க்ஸ் கம்மியா இருக்கா, ஓகே, பாசிபிலிட்டி இருக்கு. அதுவே 95% தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுவுமே கஷ்டம் தான். இல்லை அப்படின்னா இமீடியட்டா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்றது தான் உங்களுக்கு பெட்டர். ஓகே, சரி, இப்போ என்ன ஸ்டெப்ஸ்ன்றது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ காப்பி எவாலுவேட் ஆன்சர் பண்ணி வாங்குறீங்க. அந்த போட்டோ காப்பியில உங்களோட டோட்டல் மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் ஆர் ரீவேல்யூஷன், இது ரெண்டுமே பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு இது எப்படி போகணுன்றது நான் டிஃபால்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டேன். சிபிஎஸ்சி இதில் போயிட்டு நீங்க டிஃபால்ட்டா இதில் அப்ளை கிளாஸ் 10 12 ரீவேல்யூஷன் இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு இது எல்லா டீட்டெயில்ஸும் அது தெரிஞ்சிடும். ஓகே, சரி, இதில் ஒன்றும் போட தேவையில்ல. ஃபீஸ் பெர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது நீங்க பே பண்ணணும். அதில் உங்களுக்கு இந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் சேம் அதே மாதிரி. இப்போ போயிட்டு அதில் ஆன்சர் ஷீட் வெரிஃபிகேஷன் இங்கே லிங்க் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ அப்ளை ஃபார் ஆன்சர் புக், அப்ளை ஃபார் வெரிஃபிகேஷன், அப்ளை ஃபார் ரிவல்யூஷன், மேலே அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட் வந்து கிளாஸ் 10th ஆரம்பிக்கிறது May 27 June 2 வரைக்கும் 500 per சப்ஜெக்ட் நீங்க ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். 12th நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. May 21 May 27 வரைக்கும் 700 per சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த டைமோட முடிஞ்சிச்சு. இந்த டைமுக்கு மேலே நீங்க அப்ளை பண்ணினாலும் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் என்னது, வெரிஃபிகேஷன் ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்னது 500 rupees. அதை வெரிஃபிகேஷன் வாங்கி பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் நீங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்றீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரீவேல்யூஷன் 100 rupees. சேம் 12th இதுதான். May 28 June 3 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 500 and 100 per கொஸ்டினுக்கு. இப்போ நீங்க இந்த June 3 வரைக்கும் உங்களுக்கு மார்க் வரும் நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 15 நாள் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 30 நாள் தான் இருக்கு. ஸோ 30 நாள்ல ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட மார்க் நான் அகைன் அண்ட் அகைன் திருப்பி அதுதான் சொல்றது, உங்க மார்க் கம்மியா இருக்கு,
தட் மீன்ஸ் 36 மார்க் அடிக்க அவுட் ஆஃப் 36 மார்க் எடுத்ததான் நான் பாஸ் அப்படின்னா 32 33 அது மாதிரி இருந்தா பாசிபிலிட்டி இருக்கு. அதுவுமே 100% சொல்ல முடியும், பாசிபிலிட்டி இருக்கு. உங்களோட மார்க் 10 மார்க் கூட கம்மியா இருக்கு, நான் மொத்த மார்க் எடுத்திருக்கிறதே 12 தான் எடுத்திருக்கேன், மொத்தமே 13 தான் எடுத்திருக்கேன், 15 தான் எடுத்திருக்கேன்னா இமீடியட்டா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, என்னோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதை வச்சே நீங்க படிக்கலாம், உங்க பழைய கைடு வச்சோ இல்லை படிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போதான் கிளாஸஸ் பாருங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு கிளாஸஸ் எடுத்துட்டு, குரூப் கிளாஸஸ் கிடையாது, கம்பார்ட்மெண்ட்டுக்கு 1-to-1 கிளாஸஸ் தான். நானும் என்னோட டீம் சேர்ந்து ஒரு 3 டீச்சர்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கம்பார்ட்மெண்ட் மட்டும். ஏன்னா 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு பர்டிகுலர் டீச்சர் மட்டும் தான் கொடுப்பேன். ரீசன் என்ன, அவங்க மட்டும் தான் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட்ல. ஓகே, ரெகுலர் கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பர்டிகுலர் டீச்சர்ஸ் இருப்பாங்க, பட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணா மட்டும் தான் எஃபெக்டிவா இருக்கும்னு ஒரு சில டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இன்னொரு டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டிப்பா 100% நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம். ஓகே, கம்பார்ட்மெண்ட்ல அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா 1-to-1 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். குரூப் கிளாஸஸ் கண்டிப்பா வராது. அதுல உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும், எந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சா பாஸ் பண்ண முடியும்னு ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 8 சாப்டர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். அதை தாண்டி இது நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 5 சாப்டர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒரு சாப்டர் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி உங்களை படிக்க வைப்போம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 45 days பக்கா பிளானரோட கிளாஸஸ் எடுத்து போவோம். நீங்க கண்டிப்பா என் கூட கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா என்னோட நம்பரை தான், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை டெமோ கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் டீச்சர்ஸ் உங்களுக்கு டெமோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். 8610684838. ஓகே, பட் உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா இமீடியட்டா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க, இமீடியட்டா ஸ்டெப் எடுங்க. நீங்க ரிசல்ட் வரும் அப்படின்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட் வரட்டும், பாஸ் ஆகுனா ரொம்ப சந்தோஷம் தான், நீங்க படிக்கிறது ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறது 10 days. பட் ஃபெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப டிராபேக்காக போயிடும். இந்த 10 daysன்றது, இந்த 45 days டோட்டல் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ல இந்த 10 daysன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 10 days விட்டுட்டு அப்புறம் நீங்க 35 daysல படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நீங்க மார்க் கம்மியா இருக்கு, ரீவேல்யூஷன் வந்திருக்கு, அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உடனே நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒன்று நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்துல டியூஷன்ஸ் போனாலும் சரி, இல்லை ஆன்லைன் கிளாஸ் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் எஃபெக்டிவா, அப்படி ஜாயின் பண்ணாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, பட் எக்ஸாமுக்கு இமீடியட்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.